வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். அரசாணிக்காய் பஜ்ஜி போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். கடலப்பருப்பு 1 டம்ளர், 1/4 டம்ளர் பச்சரிசி. இது 2 மணி நேரம் ஊறணும். ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தண்ணியில் ஊற வச்சாச்சு. 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். பாருங்கள். இதுதான். இதை நான் மிக்சியில் நல்லா கழுவிட்டு மிக்சியில் நான் அரைக்க போகிறேன். பாருங்கள். இந்த பருப்பும் அரிசியும் போட்டிருக்கேன் இல்லையா, கடலப்பருப்பும் அரிசியும் அதோடு சேர்த்து இந்த மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். ஒருத்தர் காரமாக பஜ்ஜி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், அரைச்சப்புறம் நான் அரிசி, கடலப்பருப்பு, வரமிளகா, உப்பு எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். நான் இந்த கண்டென்சி வந்தால் போதும். இப்போ நான் இது அரசாணிக்காயில் பஜ்ஜி போட போகிறேன். நான் காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எந்த இதுக்கு உங்கள் சாய்ஸ் கட் பண்ணலாம், பட் நான் கட் பண்ணுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த காய் இப்படி அரசாணிக்காய் அப்படி நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த தின்னுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம போடும்போது காய் கரையாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் பஜ்ஜி போட்டப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி, அரசாணிக்காயும் ரெடி. எண்ணெய் சூடாயிடுச்சு, நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. அரசாணிக்காய் பஜ்ஜி காய் முதலே நான் கட் பண்ணதை காமிச்சேன் உங்கள்கிட்ட. மாவு ரெடியாக இருக்குது. நம்ம எப்படி போடுறது மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்படி டிப் பண்ணிவிடுங்க. இது பொங்கல் சீசன் அப்போ நமக்கு கிடைக்கும், நிறையா கிடைக்கும். அப்புறம் பாதி நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிப்போம், பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் மீதி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ டக்குன்னு நீங்கள் பஜ்ஜி போடலாம். டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. இந்த மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன சவுண்டு வருது அப்படின்ட்டு. பஜ்ஜி மாவு எப்படி பண்ணுறோம், இது அரசாணிக்காயில் பண்ணுறது. சீசன் டைமில் எல்லாம் சாப்பிட்டா தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.